இந்த புழுக்கொடி எல்லாம் நாங்க இன்னைக்கு இடிக்க போறோம். அது வந்து நாங்க உரல்ல தான் இடிக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நாங்கள் உரலுக்கு போட்டு இடிக்க போறோம். இதை என்ன செய்யணும்? நீ இடிச்சு இனி அறுதட்டாளு அரிச்சு வாசம் அப்படி மாவு வந்துட்டு பாத்தீங்களா அப்படி இருக்கு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து புழுக்கொடியல். இந்த புழுக்கொடியெல்லாம் நாங்கள் இன்றைக்கி இடிக்க போகிறோம். அது வந்து நாங்கள் உரல்ல தான் இடிக்க போகிறோம். மில்லில் கொடுத்து திரிக்கையில் பழைய காலத்து முறைப்படி நாங்கள் உரல்ல போட்டு இடிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து இந்த புழுக்கொடியில் வந்து நல்லா துப்புரவு செய்து சின்ன சின்னனா முறிச்சு வச்சிருக்கிறோம். தும்பெல்லாம் வந்து எல்லாம் முறிச்சு வச்சிருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ உரலுக்கு போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாங்கள் உரலுக்கு போட்டு இடிக்க போகிறோம். கணக்கை போட்டால் கீழே எல்லாம் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்க போகிறோம். என்ன மெல்ல மெல்ல வந்தா இடிக்கணும். இல்லாட்டிக்கு மேலே எல்லாம் சிதாரி வந்து மண்ணுக்கு விழுந்துடும். சொன்னா இதை வந்து முதல் நொறுக்கணும். சின்ன சின்ன நொறுக்கும் பறக்குது பாத்தீங்க. இதத்தான் பழைய காலத்துல சாப்பிட்டாங்க. இப்பதான் மில்லில எல்லாம் கொடுத்து திரிக்கிறது. அதுவும் அடிச்சால் ஒன்றும் திரிக்கிறது பெருசா. பழைய காலத்துல உரல்ட்ட அடிச்சுதான் நிறைய பேர் சாப்பிட்டு இப்பவும் சில பேர் ஆரோக்கியத்தோட இருக்கீங்க தெரியுமா. 90 95 வயசு வரையும் இருக்கீங்க சில பேர். அந்த காலத்து பழைய ஆக்காஷ் அது இப்போ பார்த்தீங்கன்னா புழுக்கொடியால் கொஞ்சம் வெட்டி தூளா வந்துட்டு என்னையும் இடிக்கலாம் வடிவா சொன்னா முதல் இடிக்கல. அது முதல் கொஞ்சம் சிதாரி பறக்கும். இப்போ எல்லாம் வேற உரல்ல இடிக்குது. ஒன்றுமே ஒரு நாங்க உரல்ல புது உரல் இந்த தான் முதல் இடிக்கிறோம். நாங்க உரல் அரிசி இடிச்சதான போடல வீடியோ எடுத்துனீங்க. அது வீடியோ எடுக்கல. எடுத்தது அது ரூபி தான் எடுத்தது. அது சரியில்லை. இதை என்ன செய்யணும்? நீ இடிச்சு இனி அறுதட்டாளு அரிச்சு இது ஒடியல் இல்ல, புழுக்கொடியல். இது அவிச்சு காய வச்சு முறிச்சு தும்பெடுத்து இடிக்கிறோம். அதை இப்ப நாங்க இடிக்கிறோம். மற்ற புழுக்கொடியான ஆழம் வச்சிருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா புழுக்கொடியல் வந்து மாவாயிட்டு இப்ப நாங்க அரிக்க போறோம். என்ன நல்ல மாவாயிட்டு இனி இதை இறக்கி நீ அரிக்கிட்டா சரி. தட்டில் போடுறோம். தடுபடி அப்படி ஒன்று இப்போ இறக்குறோம். நாங்கள் இப்போ இறக்கிட்டு அரிக்கணும். வாசம் அப்படி மாவு வந்துட்டு பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு சூப்பராக இருக்கு. என்ன இது எவ்வளோ சத்தமான மாக்குதுன்னு இதெல்லாம் இந்த காலத்தில் யார் சாப்பிட்றது? பழைய ஆக்களை கேட்டால் எத்தனையோ கதை சொல்லிடணும் இந்த மாவுக்கு. இப்போ கேட்டால் கேட்டுப்பாம்மா. சரி, இங்கே உனக்கு பிடிச்சிருக்கு.
எங்கேயோ தட்டி இருக்கு இங்கே போன் நிப்பாட்ட தெரியாது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. புழுக்கொடியல் மணல் பட்டு போல இருக்குது. அப்படியே குழைச்சி சாப்பிட்டா அந்த மாதிரி தான் இருக்கு. இதில் வந்து என்ன முறுக்கா அரிக்கணும் மேன்னு சொன்னால் தும்பு விழுந்துருக்கா. இப்போ என்ன முறுக்கா அரிச்சு எடுத்தா புழுக்கொடியல் மரடி. எப்படி இருக்குன்னு பார்த்து பட்டு போல இருக்கு. இருக்குப்பா என்ன முறுக்கா அரிக்கணும் மேலே கொஞ்சம் தும்பு இருக்கு. அரிச்சிட்டு இப்போ நாங்கள் தேங்காயிலே குழைச்சி இல்லையே ரெண்டாலும் என்ன இருக்கா அரிக்கணும் முறுக்கா. எப்படி இருக்குன்னு பார்த்தா சூப்பராக தான் இருக்கு. நாங்கள் கையால் இடித்தா புழுக்கொடியல் என்ன அது முந்தைய காலங்களில் எல்லாம் உரல்லாம் இடித்தேன். நான் எல்லாம் இப்போ உரலில் இடித்து இப்போ எத்தனை வருஷம். நான் முந்தைய அக்காவிட்ட எல்லாம் உரல்லாம் நெல் குத்துறோம். நாங்கள் அரிசி மாவுக்கு அரிசி இடிக்கிறோம். நாங்கள் இப்போ எல்லாம் மில்லில் மிஷினரி எல்லாம் மில்லில் கொண்டு போனால் 5 நிமிஷத்தில் ரெடிமா. இது இப்படி வேர்க்க அடிக்கணும் அதான். ஆனால் அப்படி இடிக்கிறதால உடலுக்கெல்லாம் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது. ஜிம்மும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை தெரியுமா. இப்போ நாங்கள் குழைச்சி சாப்பிட போகிறேன். நான் இப்போ தேங்காய் திருவ போகிறேன். நான் இப்போ தேங்காய் வந்து திருவி கொண்டு இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ இடித்த புழுக்கொடியல் மாவை குழைச்சி சாப்பிட போகிறேன். தேங்காய்ப்பு வந்து நிறைய போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய்ப்பு போட்டு அதோட சீனி வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நான் இப்போ புழுக்கொடியல் மாவு குழைக்க போகிறேன். சீனி சாப்பிடாதாக்க குறைய போட்டும் குழைச்சி சாப்பிடலாம். எங்களுக்கு வந்து சீனி கொஞ்சம் கூடுதலாக தான் நான் போட்டு சாப்பிட்றேன். போட்டுட்டு கொஞ்சம் நல்ல வடிவாக எல்லாத்தையும் சேர்த்து குழைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல வடிவாக எல்லாம் குழைச்சிட்டு அதோட சில பேர் வந்து தண்ணி கொஞ்சம் தெளித்து குழைக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட வேண்டாலும் சாப்பிடலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு குழைச்சி ஆளுக்கு ஒரு பிடி பிடிச்சி சாப்பிட போகிறேன். இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி வந்து இப்படி தெளிக்கணும். ஊற்றி விட்டால் இப்போ எனக்கு களியாக போடும். சும்மா நார்மலாக வந்து கையில் எடுத்துகிட்டு தெளித்து குழைச்சி எங்களுக்கு அந்த கைக்கு ஒரு புடி வார அளவு குழைச்சா காணும் தண்ணி விட்டு. அதை இப்படி சின்ன பொடியாக பிடிச்சிட்டு புழுக்கொடியல்மா சாப்பிட்டா அந்த மாதிரி தான் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கூடுதலானாக்கள் சாப்பிட்டும் இருக்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நான் மாவில் வந்து உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். அதோட எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் இந்த புழுக்கொடியல் மாவு சாப்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.